ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோடு சூப்பருங்க. எல்லாரையும் அழ வச்சு கலங்க வச்ச விஜயா இப்படின்ற போல இன்னைக்கு அவ்வளோ ஒரு காமெடி தான். நம்ம குமரன் போறாரு, விஜயாண்ட பேசிட்டு வரேன்னு வந்து காதாண்ட போய் கத்துறாரு. குமரன் இங்கே எதுக்கு வந்தீங்க? நான் இங்கே புதுசாக கொடுத்தனம் வந்திருக்கிறேன், இங்கே இருக்க போறேன்னு சொல்றாரு. அப்படியே போய் குமரன் சாரதம்மா கேட்குறாங்க, இங்கே எதுக்கு வந்தா போல சொல்லிட்டு இங்கேயே பால் காச போறாரா, இங்கே குடும்பம் வந்துட்டாருன்னு. இதை கேட்டு இந்த காவேரி, பால் காச போறாரா, அடுப்பே பற்ற வைக்க தெரியாது, எப்படி பால் காச போறாரு, இதை பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு கதுவாண்டு ஒட்டி நின்று பார்க்கறா. அவர் ஒரு தேங்காய் வச்சுக்கின்னு மண்டை ஃபுல்லாக முடியும், தேங்காவுக்கு என்ன ஜோக்கு, மண்டை ஃபுல்லாக முடி உன்னை நான் எப்படி உடைக்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதை காவேரியும் பார்க்குறாங்க, பாட்டியும் பார்க்குறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, போய் பேசு, தேங்காத, உன்னை தேடி ஒருத்தன் வந்துட்டானா அவனை நீ விடாத, அவன் உன்னை தேடி வந்துட்டான்னு சொல்லுது பாட்டி. நல்ல பாட்டி. இந்த இடத்துல ஒரு மாதிரி நடிச்சுட்டு உள்ளே போயிட்டு என்ன வேடிக்கைன்னு சொல்லிட்டு சாரதம்மா திட்டி உள்ளே அனுப்புகிறாங்க. அவங்களாண்ட காக்கா வந்தது, நான் காக்கா வந்ததா இல்லைன்னு சொல்லிட்டு பாட்டி சலிச்சின்னு உள்ளே போயிட்டு குமரனை போயிட்டு இங்கே தான் குடியிருக்க போகிறாராம், பால் காச போகிறாருன்னு சொன்னதும் அவ்வளோ பெரிய அரண்மனை கூட வீடு வச்சு நீங்கள் எதுக்கு வந்தான்னு பாட்டி கேட்டு நம்ம உயிரை எடுக்க தந்து சாரதம்மா தான் புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் ஒரு புரிதல் இருக்குது. நம்ம நர்மதா கட்டி விஜய் மாமான்னு சத்தமாக சொல்லுன்றாரு. உள்ளே போகிறாரு. தேங்காவை நல்லா உடைக்கிற போல் எதுனா பொருள் இருந்தால் கொடுங்க, அந்த தேங்காவை எப்படி உடைக்கிறதுன்னு தெரியலன்னு கேட்குறாரு. கேட்டு வெளியே போனதும் சந்தோஷம், அந்த அகத்தின் அழகு முகத்தில் தெருணுவாங்க. அதுபோல் நம்ம காவேரி வந்து இங்கே வந்துட்டான்னு சொன்னதும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். வந்து கேட்குறாங்க, காப்பி கொடுங்க, எல்லாம் டீ தானே கேட்டீங்க, குடிங்க. அவங்க முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரியுது. சாரதம்மா குழப்பத்தோடு பார்க்குறாங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடக்குது தெரிஞ்சுக்கலாம். பை.